கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சிறு தியானம் மல்கியா 3 அதிகாரம் 6 வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லும் போது, முதலாவது இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவங்களுடைய சிறையிருப்பு, அவங்களுடைய அங்கலாய்ப்பு, அவங்களுடைய கூக்குரலை கேட்டு மோசையை என்ன பண்ணாரு, முன்குறித்து அந்த முச்செடியில் தரிசனமாகி என்ன சொல்ற, அவருடைய நாமத்தை முதலாவது யெகோவா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்றது, தன்னுடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் கர்த்தர், என்னை தவிர வேறு தேவன் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக அந்த நியாயப்பிரமாண காலத்தில் கட்டளையை நம்ம படிச்சிருக்கோம். அவர் மாத்திரதான் சர்வ பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவாதி தேவன். அவரை தவிர தேவன் நமக்கு யாருமே கிடையாது. ஸோ நான் கர்த்தர், இருக்கிறவராகவே இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி அடுத்த பகுதி பார்க்குறோம். நான் மாறாதவர், அதான் நேற்றும் இன்றும் என்றும். அப்போது இதில் நமக்கு இது அப்படியே இங்கிலீஷில் பார்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அந்த காலத்துலேயும் சரி, இப்போ நம்ம வாழ்கிற நாட்களிலும் சரி, இனிமேலும் சரி. ஸோ எந்த காலத்திலையும் மாறாதவராக இருக்கிறார். எதது விதத்துலலாம் மாறாதவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 102 நம்ம படிக்கும்போது, ஸ்தோத்திரமானவரே, 27 சொல்லியிருக்கு, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அப்படின்னா அவர் என்றுமே நீர் மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அதுக்கு முடிவே கிடையாது. எப்பொழுதும் அவர் மாறாத தேவன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்கிறார். மனிதர்கள் நம்மளை உனக்கு இப்படி செய்கிற, இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குமூலம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னது, ஒரு நாள் தவறி போவார்கள். ஆனால் நான் எப்பொழுது எப்படியா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை என்று சொன்னார்னா என்னைக்குமே அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவர். எந்தெந்த விதத்திலலாம் அவர் மாறாதவர் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ரோமர் 11:29, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அப்போ அவர் அழைத்த அழைப்பு, யாரெல்லாம் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரோ அவருடைய கொடுக்குற அந்த கிருபை வரங்களுக்கு அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல எபிரேயர் 6:17 கூட நம்ம பார்க்கும்போது, ஸ்தோத்திரமப்பா, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அப்போ வாக்கு தத்தத்திலையும் என்ன பண்ண மாட்டாராம், மாறாதவர். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்போ நான் கர்த்தராக இருக்கிறேன், அதே போல உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குற அவருடைய கிருபை மாறாது, அவர் நமக்கு கொடுக்கிற வரங்கள் மாறாது, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு மாறாது, அவர் நம் மீது வைத்துள்ள அந்த இரக்கம் மாறாது. நான் மாறாதவராய் இருப்பதனால் நீங்கள், அதான் சொல்றாரு, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்னது, நிர்மூலமாக, நான் இருக்கிறதும் நிர்மூலமாகாதும் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி கூட நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவர் நமக்கு மாறாதவராய் என்றும் நம்மோடு கூட இருப்பது நிமித்தமாக தான் நாம் இம்மட்டுமா என்னது, நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.